எல்லாத்துக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ நம்ம இப்போது கிரிப்டோ பேஸ்டு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். எஸ்கலேட்டர் ப்ராஜெக்டோட நேம் பார்த்திங்க அப்படின்னா 100% டீசென்ட்ரலைஸ்டில் இயங்கக்கூடிய ப்ராஜெக்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 100% பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்கலேட்டர் UAE, எஸ்கலேட்டர் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் தானியங்கிப்படி. UAE அப்படின்னா யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ். ஸோ இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்த நபர்கள் இன்ஸ்டண்ட்டாக வேலெட்டை வித்துட்றா ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான இன்கம் அழகாக இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட வேலெட்டுக்கு வந்துடும். இங்கே யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா நம்ம USDT பேஸ்டு ப்ராஜெக்ட்டு தான் இது. USDT PEP20யும் கேஸ் ஃபீஸாக பார்த்திங்க அப்படின்னா BNB PEP20. ஸோ ஸ்டேபிள் காயினை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக இருக்குது. அப்போ USDTயோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் குறையாகவும் இல்லாமல் அழகாக நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குது. USDT பேஸ்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேபிள் காயின். அது மட்டும் இல்லை 100% டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த இடத்துல இருக்குது. ரெஃபரல் இன்கம்க்கு 70%, லெவல் இன்கம்க்கு 30%. இன்னொரு பார்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரல் இன்கம் 60%, லெவல் இன்கம் 30%, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10% டெய்லி ஷேரும் 100% டிஸ்ட்ரிபியூஷனும் நம்ம ப்ராஜெக்டில் நடக்குது. ஒட்டு மொத்தமாக நம்மளோட ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் 12 பேக்கேஜ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 3 USDT. நான் சொன்ன மாதிரி 3 USDTயில் நம்ம என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக 2000 USDT பேக்கேஜ் வரைக்கும் எஸ்கலேட்டர் ப்ராஜெக்ட் நம்மளை கொண்டுட்டு வந்து சேர்க்கும். ஸோ 3 USDT அப்படிங்கிறது எல்லாத்துனாலையும் ஒரு ஆஃப் டேக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாக்கெட் மணி தான் நம்மளோட ப்ராஜெக்ட் காஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் தனித்துவமான வருமானம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல இருக்குது. அது என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் 3 ரீபர்த் ஐடி இருக்குது. அது மட்டும் இல்லை, லெவல் இன்கம் 30%ன்னு பார்த்தோம். 5 லெவல் வரைக்கும் ஒவ்வொரு பேக்கேஜ்லேயும் 5 லெவல் வரைக்கும் எந்தவித கண்டிஷனும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். அன்லிமிட்டெட் ஸ்பான்சர் இன்கம் இருக்குது. அது இல்லாமல் ஆட்டோ ஸ்பில் ஓவரில் 2x2 மேட்ரிக்ஸ் ஃபில் ஆகுது. ஆட்டோமேட்டிக் அப்கிரேடும் இருக்குது, மேனுவல் அப்கிரேடும் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2000 USDT பேக்கேஜில் 75% டைரக்ட் இன்கமாகவும் இருக்குது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு தெளிவாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 70% டைரக்ட் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 3 USDT பேக்கேஜில் இருந்து 50 USDT பேக்கேஜ் வரைக்கும் 70% டைரக்ட் இன்கமாகவும் 30% லெவல் இன்கமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய 75 USDT பேக்கேஜில் இருந்து 1000 USDT பேக்கேஜ் வரைக்கும் டைரக்ட் இன்கம் 60% இருக்குது. அது மட்டும் இல்லை, 30% லெவல் இன்கமாகவும் 2x2 மேட்ரிக்ஸில் 10% டெய்லி ஷேர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா 100 USDTயிலிருந்து 2000 USDT பேக்கேஜ் வரைக்கும் ரெகுலர் ஷேர் அப்படிங்கிறது எலிஜிபிளாக இருக்குது இந்த இடத்துல. அது மட்டும் இல்லை, 75 USDTயில் இருந்து 30% லெவல் இன்கம், 60% டைரக்ட் இன்கம், மீதி இருக்கக்கூடிய 10% ஷேரை எடுத்து 100 USDT பேக்கேஜுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அது மட்டும் இல்லை, அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் பேக்கேஜிலேருந்து ஒவ்வொரு பேக்கேஜிலேருந்தும் 10% எடுத்து அடுத்தடுத்த பேக்கேஜுக்கு ஷேராக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த இடத்துல ஆட்டோ ரீபர்த் இன்கமும் நம்மளுக்கு இருக்குது. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் பேக்கேஜாக பார்த்திங்கன்னா 2000 USDT பேக்கேஜ் இருக்குது. நம்ம சொன்னோம் ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது 3 USDTயிலிருந்து 50 USDT வரைக்கும் 70%. ஸோ 3 USDTயில் ஒரு ரெஃபரல் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெஃபரல் இன்கம் மட்டுமே 2.1 USDT ஆகும். இதே 5 USDTயாக இருந்ததுன்னா 3.5 USDTயும், 10 USDTயாக இருந்ததுன்னா 7 USDT. அப்போ பாருங்கள், 70% டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் கிரிப்டோ கரன்சியில். அது மட்டும் இல்லாமல் 75 USDTயிலிருந்து 1000 USDT வரைக்கும் 60%. அப்போ பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்த நபர் ஆட்டோ அப்கிரேடு பண்ணாலும் சரி, மேனுவல் அப்கிரேடு பண்ணாலும் சரி, ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் வரும். அப்படி வரும்போது இன்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி ஷோ ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. லெவல் இன்கம் பார்த்திங்க அப்படின்னா 30% சொன்னோம். அதில் 10 லெவல் இருக்குதுன்னு சொன்னோம். அந்த 10 லெவலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 5 லெவல் வரைக்கும் எந்தவித கண்டிஷனும் இல்லாமல் எல்லாருமே நம்மளோட இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறது வேலெட்டுக்கு வந்துடும்.
பட் 6வது லெவல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. 3 USDT பேக்கேஜில் என்ட்ரான நம்ம 6வது லெவலோட இன்கம்மை எடுக்கணும் அப்படின்னா நம்ம நேரடி இணைப்பில் 2 நபர்கள் கொடுத்துருக்கணும். அந்த 2 நபர்கள் 3 USDT. இந்த பேக்கேஜுக்கு மட்டும் கிடையாது, டோட்டல் ரெஃபரலே பார்த்தீங்க அப்படின்னா 3 USDT பேக்கேஜில் இருந்தாலே போதும். அதே மாதிரி 5 USDT பேக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 6வது லெவல் ஒரு ரெஃபரல் கொடுத்துருக்கணும் கூடுதலாக. ஏற்கனவே 2 ரெஃபரல் 3 USDTயில் இருக்கும். இன்னும் ஒரு நபரை 3வது நபர் கூடுதலாக இந்த இடத்துல கொடுக்கும்போது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 USDT பேக்கேஜில் வரக்கூடிய லெவல் இன்கம் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள். இதே மாதிரி 1000 USDT வரைக்கும் கிட்டத்தட்ட டோட்டலாக 20 நபர்கள் இணைச்சாலே போதும். அந்த 20 நபர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா 3 USDT பேக்கேஜில் இருந்தால் போதும். அப்போ கிட்டத்தட்ட 20 × 3 போட்டு பாருங்கள், 60 USDT. அதில் டைரக்ட் இன்கமாக மட்டுமே 70% போட்டு பாருங்கள். ஒவ்வொருத்தருந்து 2.1 USDT அப்படிங்கிறது இன்கமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, லெவல் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 30% சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு லெவலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான அமௌண்ட்டு தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. 6வது லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீபர்த் ஐடியும், 7வது லெவலில் ஆட்டோ டாப்அப் நெக்ஸ்ட்டு பேக்கேஜுக்கும், 8வது லெவலில் 2 ரீபர்த் ஐடியும் இந்த இடத்துல கிடைக்குது. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 USDT பேக்கேஜில் 0.9 USDT எல்லா லெவலுக்கும் நம்மளுக்கு இன்கம் ஆகும். டோட்டலாக 170.14 USDT இன்கம். அதே 5 USDTயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெவல்லையும் 0.15 USDT இன்கம் ஆகும். 281.9 டோட்டல் இன்கம் ஆகும். அது மட்டும் இல்லை, 10 USDTக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.3 USDT இன்கம் ஆகும். 558 USDT டோட்டல் இன்கமாகவும் இந்த இடத்துல வாங்க முடியும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு USDT பேக்கேஜுக்கும் ஃபிக்ஸ்டாக 10 லெவலுக்கும் இன்கம் அப்படிங்கிறது இருக்குது. காமனாகவே எல்லா பேக்கேஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான அந்த 10 லெவல் இன்கம் அப்படிங்கிறது காமனாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், 1000 USDT பேக்கேஜில் 10 லெவலில் கீழே ஒரு நபர் வந்தால் கூட 30 USDT இருக்குது. அது மட்டும் இல்லை, 10 லெவலில் யார் ஒருத்தர் வந்தாலும் 30 USDT அப்படிங்கிறது இதில் சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி எல்லா பேக்கேஜ்லேயும் 6வது லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு ரீபர்த் ஐடியும், 7வது லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு ஆட்டோ அப்கிரேடும், அடுத்த பேக்கேஜ்க்கு உண்டான அப்கிரேடும், 8வது லெவலில் 2 ரீபர்த் ஐடி. அது போக இன்கமும் இருக்குது. ஒவ்வொரு 6வது லெவல்லையும் ஒரு ஐடி ரீபர்த் ஐடி ஆனதுக்கப்புறமும் பேலன்ஸ் இருக்கக்கூடியது இன்கமாகவும், 7வது லெவல்லையும் அதே மாதிரி தான் ஆட்டோ அப்கிரேடு நெக்ஸ்ட் பேக்கேஜுக்கு அப்கிரேட் ஆனதையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேலன்ஸும் இன்கம் இருக்குது. 8வது லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரீபர்த் ஐடி இருக்குது. அது போக பேலன்ஸும் இன்கம் இருக்குது. டோட்டலாக 56,380 USDT மட்டும் 1000 USDT பேக்கேஜில் மட்டுமே இருக்குது. அப்போ இதுவும் ரீபர்த் ஐடியும் இதே மாதிரி டைரக்ட் இன்கமையும் கொடுக்க இருக்குது. ஸ்பான்சர் இன்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 30% லெவல் இன்கமும் அந்த பேக்கேஜுக்கு இருக்குது. அப்போ கண்டினியூஸாக இன்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து நேரடி இணைப்பில் வரக்கூடிய அத்தனை நபர்களுமே 1000 USDTயிலிருந்து 2000 USDT பேக்கேஜுக்கு வரும்போது டைரக்ட் இன்கமாக 1500 USDT எடுக்கிறக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அத்தனை நபர்களுமே ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நடந்தே ஆகணும். அப்போ டோட்டலாக 10 லெவலுக்கு உண்டான லெவல் இன்கம் எல்லா பேக்கேஜுக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 1,56,830 USDT. இது ஒரு டைம் மட்டும். திரும்ப ரீபர்த்து வரும்போது எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறத கால்குலேஷனை போட்டு பாருங்கள். அதே மாதிரி டெய்லி ஷேர் யாரெல்லாம் 100 USDT பேக்கேஜில் இருக்குமோ அதிலிருந்து அடுத்தடுத்த பேக்கேஜ் 100, 250, 500, 750, 1000, 2000 எல்லா USDT பேக்கேஜுக்கும் இண்டிவிஜுவலாக டெய்லி ஷேருங்கிறது இருக்குது. ப்ரீவியஸ் பேக்கேஜில் இருந்து யாரெல்லாம் அந்த டைமுக்குள்ளே வராங்களோ 10% எடுத்து 100 USDT பேக்கேஜுக்கு ஷேராக ரிசீவ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ரெகுலர் ஏர்னிங்ஸில் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 USDT பேக்கேஜில் நான் எப்போ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டோட்டல் ஏர்னிங்ஸ் 500 USDT வந்திருக்கும்போது 100 USDT பேக்கேஜை நான் அப்கிரேடு பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 1000க்கு 250, 2000க்கு 500, 3000க்கு 750, 5000 USDT எனக்கு இன்கம் வரும்போது 1000 USDT. ஸோ இப்படியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சிஸ்டம் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே ராயல்ட்டி ரிவார்ட்ஸும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் 2000 USDT பேக்கேஜில் நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளோட டோட்டல்
ரெஃபரல் பார்த்தீங்கன்னா 20 கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஒவ்வொரு பேஅவுட்லேருந்தும் 10% டிடக்ஷன் ஆகுது. அதில் இருந்த 5% பார்த்தீங்க அப்படின்னா ராயல்ட்டி இன்கமாகவே 1000 USDT பேக்கேஜில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரித்து தரப்படுது. ஸோ எல்லாமும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸலண்ட்டான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. ஒரே ஒரு முறை 3 USDT கொடுக்குறோம். அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கும் ஆட்டோ அப்கிரேடும் மேனுவல் அப்கிரேடும் பண்ணும்போது 2 விதமான வருமானமும் கூடுதலாக கிடைக்கும். ஆட்டோ அப்கிரேடு மட்டும் பண்ணும்போது ஒரு வருமானம் உறுதி செய்யப்பட்டதாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸலண்ட்டான ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் USDT பேஸ்டில் இருக்குது. விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.